Hi guys, welcome to my channel. நான் இந்த வீடியோவில் டர்க்கிஷ் டிலைட் டர்க்கிஷ் மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்பவே டேஸ்டான ரெசிபி. கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து தேவையான பொருளுமே கம்மியான பொருள் தான் தேவைப்படும். ஸோ அதுக்கு ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை, அது முங்குற அளவுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் போல் எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது நல்லா பாயில் ஆகட்டும். இதை நீங்கள் வந்து கிண்டி விட தேவையில்லை. இது நல்லா பாயில் ஆகி அந்த சர்க்கரையெல்லாம் வற்றணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணணும். நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு எந்த கப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சா எல்லா கப்புக்குமே மெஷர் பண்ணி எல்லா பொருளுமே அதே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்களேன், இது வந்து நல்லா கொஞ்சம் பாயில் ஆயிடுச்சு. இதுக்கும் நம்ம பாகுபதம்லாம் செக் பண்ணணும். இப்போ குலோப் ஜாமுக்கெலாம் நம்ம சக்கரை பாகுபதம் செக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதுக்கும் சக்கரை பாகுபதம் வந்து செக் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு பவுலில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் லைட்டாக அந்த சர்க்கரை அதை ஊற்றிட்டு இப்போ பார்த்தோம்னா தண்ணியும் அந்த சர்க்கரையும் கலக்காமல் கீழே போய் தங்கிடுதா. ஸோ இப்போ நம்ம இதை கையில் எடுத்து பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களோட டர்க்கிஷ் டிலைட் வந்து நல்லா சாஃப்டாக வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜை கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, கையில் ஒட்டாமல் நல்லா ஜெல்லி மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு பேனில் அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 1.5 கப் வந்து தண்ணி, அரை கப் சோள மாவு, 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கட்டிலாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளறி விட ஆரம்பிங்க. பார்த்திங்களா, கட்டி விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம சக்கரை பாகு சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. நான் வந்து 3 பாகமாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, இல்லைனா கீழே வந்து அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பிடிக்காது, அடி பிடிக்காது. ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்திங்களா, கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. பார்த்திங்களா, கொஞ்சம் வந்து கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு 5 மினிட்ஸ் தான் ரெடி ஆயிரும். மேக்ஸிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகுங்க. இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ரோஸ் எசன்ஸ் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். எசன்ஸ் வந்து ஒன் ட்ராப் ஆட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ஸோ லைட்டாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ இது ரெடி ஆகிடுச்சா. இதை வந்து ப்ரெட் பேன் வந்து நான் வச்சுருக்கேன். அதில் மாவு தடவி வச்சுருக்கோம். ஸோ அதில் நம்ம லெவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் ஆயில் தடவிட்டு நல்லா லெவல் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பூனில் ஒட்டாமல் வரும். ஸோ நல்லா லெவல் பண்ணிவிட்டு இது ஒரு 2 ஹார்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 ஹார்ஸ் கழிச்சிட்டு ஒரு பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா, 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பவுடர்லாம் கீழே போட்டு நம்ம டர்க்கிஷ் டிலைட் மேலேயும் போட்டுட்டு கத்தியில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கத்தியில் ஒட்டாமல் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து மேலேயே அந்த பவுடர் சுகர் இது எல்லாமே கலக்கிற மாதிரி இப்படி நல்லா கை வச்சு இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு பீஸுமே ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டிலேயே செய்கிற ஈஸியான மிட்டாய் தான் இது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய், ஸ்டே டியூன்.